மகிமைப்படுவதாக. மறுபடியும் நமக்கு ஒருமித்து தேவனுடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாம் மட்டும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் தம்முடைய வசனத்தில் வழியாக நம்மோடு செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபத்தோடு இருப்போம். இந்த வசனங்களை கேட்க நம்முடைய இருதயங்களை செவிகளையும் திறந்து கொடுத்தால் இந்த வசனம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டு 30, 60, 100 மேனியாக பலனை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பலன் கொடுக்கிற கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாக நாம் இருப்போம். அந்த வசனங்கள் நமக்குள்ளே ஆழமாக பதிக்கப்பட்டு நம்மை பலப்படுத்த, உற்சாகப்படுத்த, சுகப்படுத்த வல்லமையுள்ள அந்த திருவசனங்களை நாம் இன்றைக்கு ஜெபத்தோடு கூட தியானிப்போம். உற்சாகமாக, வேற எதற்கு உற்சாகம் இல்லை என்றால் கர்த்தருடைய வசனங்களை கேட்க தியானிக்க உற்சாகத்தோடு இருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பெந்தெகோஸ்ட் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்திலே கேட்கும். இன்னைக்கு விசேஷமாக ஆங்கில உலகம் பெந்தெகோஸ்ட் தினம், பெண்டெகாஸ்ட் டே என்று சொல்லி அந்த வசனங்களை தியானிக்கிறார்களே. பெந்தெகாஸ்ட் என்று சொல்லும் போதே நான் சீக்கிரத்திலே சொல்லுவோம், அது ஒரு கூட்டம், ஒரு சபையின் ஒரு கூட்டம் பெந்தெகோஸ்ட் சபை என்று இருக்கிறது என்று சொல்லுவோம். சிலர் சொல்லுவோம் பெந்தெகோஸ்ட் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் என்று நாம் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு விதமாக நாம் புரிந்து கொண்டு வைத்திருக்கிற வேளையிலே இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் தெரியும், பெண்டெகாஸ்ட் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை 50வது தினம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையானவர்களே, 50வது தினம் பழைய ஏற்பாடிலே 7 வாரங்கள், 7 சபத் நாட்களுக்கு பிறகு வருகிற அந்த நாட்கள். அப்படி என்றால் 7 × 7 49, 50வது நாள் இந்த பெண்டெகாஸ்ட் தினத்தை வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் உண்டு. அன்றைக்கு சீனாய் பருவத்திலே தேவன் மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததை நினைவுகூற ஒரு தினம். முக்கியமாக பெந்தெகோஸ்து என்று சொல்லுகிற அந்த ஃபெஸ்டிவல் என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் கர்த்தர் கடந்த நாட்களிலே தாங்கள் விதைத்ததை வளர செய்து நல்ல ஒரு அனுபவத்தை, அறுவடையை தந்தாரு. இந்த அறுவடை தந்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பத்தை கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செல்ல வேண்டிய அந்த ஒரு நாள், அறுவடையின் நாள், காய்கனியின் நாள், இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. அது நான் அந்த பாகத்தை அதிகமாக நாம் வியாக்கியானிக்க விரும்பவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பெந்தெகோஸ்த் என்னும் சொல்லுகிற ஒரு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே ஒருமித்து கூடியிருந்த போது அவர்களிடத்திலே வந்த சில 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் முக்கியமாக இருக்கட்டும். பெந்தெகோஸ்த் என்று சொல்லுகிறதுனாலே அர்த்தம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறதிலும் அர்த்தம் இல்லை. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டியதும் தீர்மானிக்க வேண்டியதும் முக்கியமாக இருக்கிறது. யாரையும் நாம் பெந்தெகோஸ்த் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட நபர்களை, சிலரை மட்டும் நாம் நிறுத்திவிடாமல் தேவனுடைய ஆவியானவர் நம்ம எல்லாம் நடத்துகிறவர், தேற்றரவாளராக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது நடக்கிற 3 காரியங்களை நாம் தியானிப்போம். பெண்டெகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று வைத்துக் கொள்வோமே. முதலாவது, நாம் இந்த 1வது வசனத்தை நான் வாசித்த போது சொன்னேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார். வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம், பெந்தெகோஸ்த் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அதான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அதிகமாக நமக்கு பயன்படுகிற ஒன்று. ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். ஏனென்றால் ஒரு இடத்திலே கூடி வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் நீங்கள் பாருங்கள், 20, 50, 100, 1000, 5000, 10000, 25,000 ஜனங்கள் வரை கூடி வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வருகிறார்கள். ஆனால் ஒரு இடத்திலே கூடி வருகிறவர்கள் ஒரு மனமாய் கூடி வருகிறார்களா என்பதுதான் முக்கியம். ஆன் அக்கார்ட், ஒரு மனமாய் கூடி வருகிறார்களா? பாருங்கள், பெண்டெகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவனுடைய ஆவியானவருடைய காரியம் என்று சொல்றது ஒன்று, நமக்குள்ளாலே ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது. இந்திய ஆலயங்களிலே நீங்கள் செல்லுங்கள், ஆராதனைக்கு செல்லுங்கள். கூட்டம் அதிகமாக இருப்பதனாலே மட்டுமல்ல, கூடி வருகிறவர்கள் ஒரு மனமாக இருக்கிறார்கள் என்ற செக் அவுட் பண்ண வேண்டும். நம்முடைய ஆராதனைகளில் யார் யார் வருகிறார்கள்? முதலாவது ஜட்ஜஸ் வருகிறார்கள், ஜட்ஜிமார் வருகிறார்கள்.
நான் இப்படி சொல்லும்போது ஆச்சரியத்தோடு நீங்கள் சொல்வீர்கள், ஜட்ஜி வருதுனால என்ன தப்பு? ஐயோ, உலகத்திலே நீதியை நியாயத்தை செய்கிறவர், அநேகருக்கு நீதியை சொல்லுகிறவர், அவர்களுக்கு விதிக்கிறவர் அப்படி நான் சொல்கிறேன். அவர் என்னுடைய ஆலயத்தில் வந்தால் பிரச்சனை இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களில் அநேக ஜட்ஜிமார் வருகிறார்கள். எதற்கு? ஆராதனை ஆரம்பிக்கிறது முதல் கடைசி வரையிலும் ஆலயத்தின் ஊழியனை துவங்கி கடைசி வரையிலும் இருக்கிறவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வருகிறவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு, நான் விசுவாசி என்று பெயர் வைத்துக் கொண்டு அநேகர் இந்த ஒரு பொசிஷனை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். எதற்காக? பாடல்களை பாட அல்ல, ஜெபிப்பதற்காக அல்ல, வசனத்தை கேட்பதற்காகவும் அல்ல. வந்திருக்கிற இந்த நேரம் அவ்வளவும் யாரை நான் குறை சொல்லலாம், யாருடைய குறைவுகளை கண்டுபிடிக்கலாம், யாரை நியாயம் செய்யலாம், யாரை நீதி விசாரிக்கலாம், யாருக்கு எதிராக விதிக்கலாம் என்று சொல்லி வருகிற அநேக குற்றம் விதிக்கிறவர்களை நமக்கு இங்கே காண முடியும். ஜட்ஜி என்று சொல்லும் போது நான் உலகத்திலே செக்குலராக வேலை செய்கிறவர்களை நான் சொல்லவில்லை. அந்த டேர்மை எடுத்துக்கொண்டு விசுவாசிகள் தங்களை இயக்கிக் கொள்கிறது தான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக நம்முடைய ஆலயத்தில் யார் வருகிறார்கள்? கலெக்டர்ஸ் வருகிறார்கள். கலெக்டர் என்று சொல்லும் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜில்லாவை அதிகாரம் செய்கிறவர், ஒரு மாவட்டத்தை அதிகாரம் செய்கிறவர், மாவட்ட ஆட்சியாளர். இது மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆலயத்தில் வந்தால் சந்தோஷம் தான், பெருமையோ என்னுடைய ஆலயத்திலே மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தரமாக மாவட்ட ஆட்சியாளராக இருப்பதை நான் சொல்லவில்லை. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அநேக விசுவாசிகள் இன்றைக்கு ஆலயத்துக்கு எதற்காக வருகிறார்கள்? மாவட்ட ஆட்சியாளர் எப்படி ஒரு மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலின் கீழ் வைத்திருக்கிறாரோ, அதை போல நான் ஆராதனைக்கு செல்லுகிற ஆராதனை ஆலயம் முழுவதும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆலயத்திற்குள்ளாக வருகிறார்கள். அவருடைய வேலை என்று சொன்னால், ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் துவங்கி கடைசி இருக்கிறவரையிலும் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் சொல்வதை போல கேட்க வேண்டும், என்னுடைய அபிப்பிராயங்களை கேட்க வேண்டும், நான் சொல்வதை போல செய்ய வேண்டும், நான் சொல்வதை போல இயங்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திற்கு வருகிறார்கள். தேவனை பிள்ளையே, நீ ஆலயத்தில் வருகிறது சர்வ வல்லமை உள்ள தேவனை, உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரை ஆராதிக்கத்தான் வருகிறாயே ஒழிய ஆலயத்திற்குள்ளே வந்து வருகிறவர்கள் எல்லாம் இயக்குவதற்காக நீ வருவதில்லை. இயக்குவதற்காக தேவனுடைய ஆவியானவர் அங்கே இருக்கிறார். ஊழியக்காரனுக்கு தன்னுடைய தரிசனங்களை கொடுத்து, விசுவாசிகளுக்கு தன்னுடைய தரிசனங்களை கொடுத்து இயக்குவதற்கு கர்த்தர் இருக்கும் போது நீ செல்ல வேண்டியது கர்த்தரை ஆராதிக்க. நீ யாராக இருந்தாலும் ஆராதனை இடத்திலே செல்லும் போது கர்த்தரை ஆராதிக்க கிடைக்கிற எந்த இடமாக இருந்தாலும் கண்ட்ரோலராக செல்ல வேண்டாம். என்னை கண்ட்ரோல் பண்ண ஆண்டவரே, நான் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ண அல்ல செல்கிறது, கர்த்தரை துதிக்க வந்தது, என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். மூன்றாவது யார் வருகிறார்கள்? ஃபேஷன் மாடல்ஸ். விதமாக ஃபேஷன் மாடல்ஸ் வேலை என்ன? தங்களை பார்க்கிறவர்களை தங்களுக்குள்ளே வசீகரிக்கிற ஒரு வேலை. இன்னைக்கு ஆலயத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், ஆராதனை இடங்களில் செல்லுங்கள். அநேகர் அதற்காகத்தான் வருகிறார்கள். என்னை பார், என்னை மட்டும் பார், வேற யாரையும் பார்த்து விடாது என்று சொல்லி எத்தனை பேர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். வருகிறவர்களுடைய வேலையெல்லாம், இருக்கிறவருடைய கண்கள் எல்லாம் என் மேலே இருக்க வேண்டும். வேதவசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்தபோது இருந்தவருடைய எல்லாம் கண்கள் அவர் மேல் சென்றதாம். இன்றைக்கு வருகிறவர்கள் ஆலயத்துக்கு இயேசுவை ஆராதிக்கவர்களுடைய கண்கள் எல்லாம் சில ஃபேஷன் மாடல்ஸ் கிட்ட செல்கிறது என்றால் இன்றைக்கு அது மாற வேண்டும். வசனம் சொல்கிறது, ஒரு இடத்திலே ஒரு மனமாய் கூடி வந்தார்கள். இங்கே ஆலயங்களிலே ஒரு இடத்திலே கூடி வருகிறார்கள். ஒரு மனம் இல்லை, 4-5 மனங்கள். நான் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனம். விதிக்கிறவர்களுக்கு ஒரு மனம், கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களுக்கு மற்றொரு மனம், தன்னை காட்சியளிக்கிறவர்களுக்கு மற்றொரு மனம். இப்படி மனம் மாறி வந்திருந்தால் எங்கே கர்த்தருடைய அற்புதத்தை நாம் பார்க்க முடியாது, தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியாது, அவருடைய மகா பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியாது. ஏன் இன்றைக்கு ஆலயங்களில் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஏன் அதிசயங்கள் நடக்கவில்லை? ஏன் உலகம் ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டது? ஏன் ஆலயம் உலகத்திலே சென்று கர்த்தருடைய வசனத்தை வெளிப்படுத்த முடியவில்லை? ஏன் கர்த்தருடைய அன்பு வெளிப்படவில்லை என்றால் வசனத்தின்படி ஒரு கூடி வருகிறார்கள், ஒரு மனமாய் கூடவில்லை. ஒரு இடத்திலே தான் கூடுகிறார்கள், ஆனால் ஒரு மனமாய் கூடவில்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் வருவார்கள், தரித்திரத்தை போல எளிமையானவர்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த எளிமை உள்ளவர்கள் பாருங்கள், அவர்களுடைய never satisfied, ஒரு காலம் திருப்தி இருக்கும், இனியும் வேண்டும், இனியும் வேண்டும், இனியும் வேண்டும். அவர் வரும்போதே ஜெபித்துக் கொண்டு வார்கள். ஆண்டவரே, நான் வசனத்தை வாசித்தேன், கடந்த வாரத்திலே நான் பிரசங்கத்தை கேட்டேன், எனக்கு போதாதப்பா, ஏதாவது சற்று கூட எனக்கு வேண்டும், சில காரியங்களை கூட நான் கேட்க வேண்டும், இன்னைக்கு ஜெபத்திலே சிலதை கூட பெற்றுக்கொள்ள வேண்டும், I am not satisfied at all என்று சொல்லி தாழ்மை
தாழ்மையோடு எளிமையாக வருகிறார்களே அவர்களுக்கு 100 மேனி பலனை கொடுக்க கர்த்தர் வல்லவர். எனக்கு தேவனுடைய பிள்ளையை, நீ ஆண்டவரை ஆராதிக்க செல்லும் போது நீ மற்ற எல்லாத்தையும் விட்டுவிடு. நீ யாரை கண்ட்ரோல் பண்ண ஆலயத்திற்கு போக வேண்டாம், யாரை விதிக்கிறதற்காக குற்றம் சுமத்துவதற்காக செல்ல வேண்டாம், யாரையும் தன்னை காட்டிக்கொள்ள செல்ல வேண்டாம். எளிமை உள்ளவர்களாக சென்று கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் ஓரிடத்திலே ஒரு மனமாய் கூடி வந்தோம். நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆலயத்திலே நீ ஒரு மனமாய் கூடினால், ஒரு இடத்திலே கூடுகிற அத்தனை பேருக்குள்ளாலே ஒரு மனம் இருந்தால், இன்றைக்கு இயேசுவின் காலகட்டத்தில் நடந்த அதே காரியங்கள் இன்றைக்கு நடக்கும் என்பதில் அர்த்தம் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு நடக்கவில்லை. மாம்சீகம் இந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை ஆலயத்திற்குள்ளே நடத்தும் போது, ஏன் அங்கே 3-4 குரூப் நடக்கிறது, டிவிஷன் நடக்கிறது, ஏன் சண்டைகள் ஆலயத்திற்குள்ளே வருகிறது, ஏன் அங்கே இங்கே அடி உதைகள் நடக்கிறது? காரணம் இதுதான். ஒரு இடத்திலே கூடுகிறார்கள், ஒரு மனமாய் கூடவில்லை. தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் வேதனையோடு இருக்கிற இந்த நாட்களிலே ஒரு இடத்திலே கூடுங்கள், ஒரு மனமாய் கூடுங்கள். ஆலயம் அரசியல் செய்வதற்குள்ளது அல்ல, கர்த்தரை துதிப்பதற்கான இடம். ஆலயத்திற்குள்ளே போய் அரசியல் விளையாட உள்ள இடம் அல்ல, 2-3 பார்ட்டி உண்டாக்க வேண்டிய இடம் அல்ல ஆலயம். கர்த்தரை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற இடம் பரிசுத்தமான இடம். அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். பெந்தெகோஸ்து தினத்திலே அவர்கள் ஒரு மனமாய் கூடி வந்தார்கள். எனக்கு நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்ன நிரப்போம். ஆலயத்துக்கு போறது கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த. ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். இன்றைய இருந்து நமக்கு அடுத்த ஆலயங்களை ஆராதிக்க நேரத்தை கர்த்தர் தரும்போது, ஆண்டவரே காலையில் எழும்பி ஜெபித்து நான் உண்மை துதிக்க கிடைக்கிற இடத்திலே போய் ஆண்டவரை துதிப்பேனே ஒழிய மற்றவர்களை குற்றம் விதிப்பதற்காக நான் செல்ல மாட்டேன். மற்றவர்களை என்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர நான் செல்ல மாட்டேன். ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு பிரிவினை உண்டாக்கவும் செல்ல மாட்டேன். நான் செல்கிறது எளிமையுள்ளவனாக. இனியும் என்னை நிரப்பும் ஆண்டவரே, இனியும் எனக்கு ஆசீர்வாதங்களை தார், இனியும் என்னோடு பேசும் என்று சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். பெந்தெகோஸ்து தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு மனம் நமக்குள்ளே வரும். இரண்டாவதாக பெந்தெகோஸ்து தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நேரம் வெளிப்படும். டைம் என்ன? பெந்தெகோஸ்து தினத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து இவரிடத்திலே சொன்னார், பரமேறுவதற்கு முன்னே சொன்னார், சீஷர்களே எருசலேமிலே காத்திருக்க வேண்டும், பிதாவானவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். காத்திருந்தார்கள். முதலாவது நாள் கடந்தது. 2வது நாள் காலையில் பேதுரு எழும்புகிறார், ஆண்டவரே நான் ஒரு நாள் காத்திருந்தேன், எனக்கு கிடைக்கல அப்பா வாக்குத்தத்தம். அன்றைக்கும் இருந்தார். 2வது நாள் முடிந்து 3வது நாள் காலை யோவான் எழுப்பினான், இயேசுவே 3வது நாள் காலையிலும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை. 8வது நாள் ஆகிவிட்டது. தோமா எழுப்பினான், எனக்கு ஆல்ரெடி தெரியும் இது கிடைக்காது. இயேசு சும்மா சொல்லிவிட்டு அவர் பரமேறினாரே. சந்தேகத்தோடு சொன்னார், அமைதி அமைதி. ஆனால் அந்த 10வது நாள் 50வது நாள் வந்தது பாருங்கள். திடீரென கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அவர்களுக்குள்ளே இறங்கி வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே வரும்போது நடந்த காரியங்களை 1, 2, 3 வசனங்களே நமக்கு தெரியும். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருப்பார், பீட்டர், ஜான், wait for some more time, I have a perfect time. எனக்கு ஒரு சம்பூர்ணமான ஒரு நேரம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் ஆவேசப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஜெபித்துக் கொண்டு காத்திருக்கிற வேளையில் என்னுடைய நேரத்திலே தருவேன். இந்த பெந்தெகோஸ்து தினத்திலே வந்தபோது பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் போது 3000 பேர் மனம் திரும்பினார்களே. கடைசியிலே அந்த நாள் வீட்டிலே வந்து பேதுரு முழங்கால்களை மடக்கி கரங்களை உயர்த்தி, நான் நினைக்கிறேன் உயர்த்தி சொல்லியிருப்பான், ஆண்டவரே இத்தனை நாள் தாமதித்து இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிந்தால் ஒருவேளை நான் எழும்பி ஓடி வீட்டுக்கு சென்றிருப்பேன். என்னுடைய சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள் நாங்கள் மட்டும் அறிந்திருப்போம். ஆனால் இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை 1000 யூதர்கள் இயேசுவை அறிவதற்கும் இத்தனை 1000 பேர்கள் மனம் திரும்புவதற்கும் காரணமாக இன்றைக்கு நிறைவேறினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் காலம், ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்னைக்கு யோசிப்பு ஒரு சொப்பனத்தை கண்டார். வீட்டிலே சொப்பனக்காரனாக இருந்த இளைஞனுக்கு அந்த தரிசனம் நிறைவேறி இருந்தால் அவன் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கு தான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். பொத்திபாருடைய வீட்டிலே வாலிபனாக சென்றானே, பொத்திபாருடைய வீட்டிலே சென்ற போது அந்த வாக்குத்தத்தம் அங்க நிறைவேறி இருந்தால் அவன் ஆசைப்பட்டிருப்பான், ஆண்டவரே வாலிபனாக இருக்கிறேன், சிறு வயதிலே என்னுடைய பிராயத்துக்கு முன்னதே தரிசனத்தை தந்தீரை நிறைவேற்றுங்கப்பா, அழுதிருப்பான்.
நிறைவேறி இருந்தார். போத்திபாரும் மனைவியும் அவனுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரன் மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். ஒருவேளை அவன் சிறைச்சாலையில சென்றானே, அழுதிருப்பான், ஆண்டவரே அடுத்த வயதிற்குள்ளாக சென்றேன், அநியாயமாக கிடக்கிறேன், எங்கேயாகிலும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் என்று சொன்னால் அவனுடைய சொப்பனம் நிறைவேறியிருந்தார். சிறைச்சாலையில் உள்ள அத்தனை பேருக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய வேலை வந்தது, கர்த்தருடைய நேரம் வந்தது. அவன் அந்த ஆண்டவருடைய கொடுத்த சொப்பனம் நிறைவேறிட்டது. அந்த இருந்த நாட்டிற்கும் தகப்பனுடைய நாட்டிற்கும் தேசத்தினுடைய எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாற்றப்பட்டான். நான் நினைக்கிறேன் அண்டைக்கிரவிலவன் போயிருப்பான், முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுவான், லார்ட் தேங்க் யூ, உமக்கு நன்றி, இவ்வளவு நாள் நீர் இதை டிலே பண்ணதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, டீடைல்டாக என்னை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஏனென்றால் உம்முடைய நேரம் பெர்ஃபெக்டா. பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அது இப்படிதான், there is an appointed time for everything. அப்பாயிண்ட் பண்ண ஒரு நேரம். God's appointed time versus my appointed time. அப்படி சொல்லுங்க. கர்த்தர் குறித்த நேரம், நான் குறித்த நேரம். ஒருவேளை பேதுரு குறித்த நேரம் 2வது நாள் காலை, கர்த்தர் குறித்த நேரம் அந்த பெண்டெகோஸ்ட் நாள். எது முக்கியம்? என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற நாம் ஒரு நேரத்தை குறித்து சொல்றோம், ஆண்டவர் இந்த நாள் இதை செய்ததாருங்கப்பா, இந்த நேரத்திலே இதை செய்ததாரும். 40வது வயதிலே மோசே ஒரு அப்பாயிண்டட் டைம் வைத்தார். ஆண்டவர் 40வது நாளிலே நான் இந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாறணும். கர்த்தர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சார். 80வது வயதிலே உனக்கு நான் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய டைம் வரும்போது 1000 பேருக்கு நாம் 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஒருவேளை நம்முடைய குறித்த நாளிலே அந்த நிறைவேறுதல் உண்டானால் நாம் ஒரு சின்ன வழிக்குள்ளாக நாம் இருப்போம். கர்த்தருடைய நேரத்தில் அது வெளிப்பட்டால் ஆயிரங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போமே. ஏன் கர்த்தருடைய நேரத்துக்காக நாம் இருக்க முடியாது? பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய நேரம் நல்ல நேரம், அவருடைய நேரம் குறிக்கப்பட்ட நேரம், அவருடைய நேரத்திலே அது எனக்கு போதுமான நேரமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு ஒரு காலம் உண்டு. There is a season for everything. அப்படி சொல்லுங்களேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன். நம்ம உயர்த்துவதற்கான ஒரு சீசன் உண்டு. கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளை உன்னை சந்தோஷமாக வைக்க ஒரு சீசன் உண்டு. நினைக்க வேண்டாம் வாழ்நாள் முழுவதும் துக்கம் என்று நினைக்க வேண்டாம், வாழ்நாள் முழுவதும் தரித்திரம் என்று நினைக்க வேண்டாம், வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லை என்று நினைக்க வேண்டாம், வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை நினைக்க வேண்டாம். அழுகிறதற்கு ஒரு காலம் என்றால், சிரிக்கிறதற்கு ஒரு காலம், இடிக்கிறதற்கு ஒரு காலம் என்றால், கட்டுகிறதற்கு ஒரு காலம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன காலத்திலே சென்று கொண்டிருக்கிறோம்? There is a season for everything. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய காலம். That's God's appointed time. Just wait for that. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். பெண்டெகோஸ்ட் தினத்திலே கர்த்தருடைய நேரம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த நேரம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நாம் கர்த்தரிடத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். அந்நாளுக்கு ஒரு குழந்தை நேரமே கிடைத்திருந்தால் அவன் ஒரு இஸ்ரவேலருக்கு தீர்க்கதரிசியாக மாறி இருக்க மாட்டான். சற்று நேரம் கழித்து ஆண்டவருடைய நேரத்தில் ஒரு சாமுவேல் கிடைத்த போது அவன் தீர்க்கதரிசியாக ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறவனாக மாற்றப்பட்டான். அந்நாள் மறுபடியும் வந்து சொல்லியிருப்பாள், ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தாமதித்து தந்ததற்கு நமக்கு நன்றி. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் யுவர் அப்பாயிண்டட் டைம், நாட் மை அப்பாயிண்டட் டைம். உம்முடைய குறிக்கப்பட்ட நேரம் அது ஆசீர்வாதமான நேரமாக இருக்கு. 3வது பெண்டெகோஸ்ட் தினத்திலே சேஞ்ச், ஒரு மாற்றம். பெண்டெகோஸ்ட் தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து மாற்றம். என்ன மாற்றம் வந்தது? சீஷர்களுக்கு ஒரு மாற்றம் வந்தது. சீஷர்களுக்கு என்ன மாற்றம் வந்தது? அவருடைய நினைப்பெல்லாம் இப்படிதான், இயேசுவோடு நடக்க வேண்டும், இயேசுனுடைய அற்புதங்களை பார்க்க வேண்டும், 2 கிராமங்களுக்கு போசனால் நாங்கள் செல்ல வேண்டும், அவர் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டு அவர் ராஜாவாக இங்கே வசிப்பார், நான் வலதுபுறம் இருந்து மந்திரிமாராக நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய சிந்தை, ஒரு குறுகிய சிந்தை. ஆனால் பெண்டெகோஸ்ட் தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்தபோது விசாலமான சிந்தை வந்தது. அவருடைய மனம், தாட், சிந்தைகளுக்கு ஒரு மாற்றம். முதலாவது என்ன வந்தது? பேதுரு எழும்புகிறார். ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர்.
சீஷர்கள் ஒவ்வொருத்தராக செல்கிறார்கள், ஒவ்வொரு தேசமாக செல்கிறார்கள். பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக மாறினார்கள். சிந்தைக்கு ஒரு மாற்றம். இதுவரையிலும் குறுகிய சிந்தை. நாங்கள் இந்த கலிலேயாவிலாம் சுத்தி இருப்போம். கலிலேயாவில் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இடையிடையே நாங்கள் எருசலேமுக்கு வருவோம். இதுதான் நம்முடைய சிந்தை. ஆனால் பெண்டெகோஸ்ட் தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது உலகம் முழுவதுமாக செல்ல வேண்டும் என்ற பிராட் மைண்ட் அவர்களுக்கு வந்தது. சிந்தைகளில் ஒரு மாற்றம். தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தையில் ஒரு மாற்ம் வேண்டும். ஆண்டவர் இவ்வளவுதான் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இவ்வளவுதான் பயன்படுத்துவார், ஒரு வீட்டுக்குள்ளதான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் குறுகிய சிந்தையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. உன்னுடைய சிந்தைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். பேதுரு மாற்றம் பட்டான். என்னது? அவனுடைய நாவிற்கு வார்த்தையில் ஒரு மாற்றம் வந்தது. அவன் என்ன செய்தான்? சில நாட்களுக்கு முன்பு இயேசுவை தெரியவே தெரியாது என்று சபிக்கும் சத்தியம் செய்ய தொடங்கின அதே நாவினாலே இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசி எழும்பி நின்று வார்த்தைக்கு வார்த்தை இயேசு, நீங்கள் கொலை செய்த இயேசு, இரட்சகரான இயேசு, இயேசு கிறிஸ்து, இயேசு இயேசு என்று தைரியமாக சொல்கிறான். யார் முன்னில் இத்தனையும் ஆயிரம் இயேசுவை பிடிக்காத யூதர்களுக்கு முன்பதாக பேசுகிறானே, அவனுடைய வார்த்தையிலே மாற்றம் வந்தது. பெண்டெகாஸ்ட் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வார்த்தையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் இல்லை என்றால் தளர்ந்து போகிற வார்த்தையாக இருக்கிறதோ, மனம் நொந்து போகிற வார்த்தையாக இருக்கிறதோ, இயேசுவை உயர்த்துகிற வார்த்தைகளாக மாற வேண்டும். அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை வேண்டும். அவருடைய வார்த்தையில் ஒரு ஜீவன் வேண்டும். நாவில் தானே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண, அதை சொல்லுவதற்கு வேண்டிய அதிகாரம், அந்த ஜீவனை பேச வேண்டிய அதிகாரம் அந்த வார்த்தைகளில் வர வேண்டும். உன்னுடைய வார்த்தையில் ஒரு வித்தியாசம் வேண்டும். இனி இருதயத்திலே ஒரு வித்தியாசம், மாற்றம். 3000 ஜனம் வசனத்தை கேட்டபோது இருதயத்திலே குத்துண்டவர்களாக மனம் திரும்பினார்களாம். 3000 பேர். இவர்கள் வந்தபோது இயேசுவை பிடிக்காமல் தான் வந்தார்கள். இருதயம் கடினமாக இருந்தது. பேதுரு பிரசங்கிக்க அவருடைய இருதயத்திற்குள்ளே குத்து கொண்டவர்களாக இருதயத்திலே ஒரு மாற்றம் வந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, பெண்டெகோஸ்ட் என்று சொல்லுகிற சேஞ்ச், மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய சிந்தைகளிலே மாற்றம் வேண்டும், நம்முடைய வார்த்தைகளிலே மாற்றம் வேண்டும், நம்முடைய இருதயத்திலே மாற்றம் வேண்டும். இனி நம்முடைய பார்வையிலே மாற்றம் வேண்டும். இந்த சீஷர்களை பார்த்து வந்த யூதர்கள் எல்லாம் சொல்றார்கள், கலிலேயர்கள் சாதாரண கலிலேயர்கள் இப்படி பேசுகிறார்கள், அவர்கள் பேசுகிறதை அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுங்கள். அப்ப கலிலேயாவில் உள்ளவர்களை பற்றி இப்படி சொல்லுவார்கள், கலீலியன்ஸ் ஆர் இக்னாரன்ட், ரூட் என்றால் அறிவில்லாதவர்கள், முரடர்கள், அன்சிவிலைஸ்ட், அன்பாலிஷ்ட் அண்ட் அன்லேர்ன்ட். அப்படி என்று சொன்னால் ஒரு விதமான நன்மையை செய்யாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், பாமரர்கள். இது கூடி வந்த யூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, கலிலேயர்கள் என்று சொல்லும் போது இந்த அறிவில்லாத பாமரர்கள், படிப்பில்லாத முரடர்களா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். ஒரு கூட்டத்தில் ஒருவன் என்று கலீலியன் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறான். கருத்தம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி டீப்பஸ்ட் ரீப்ரோச் அண்ட் கண்டெம்ட் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் குறை சொல்லுகிறது, நிந்திக்கிறதுக்கு அடையாளம். ஒரு 1000 பேர் இருக்கும்போது ஒரு 2-3 கலிலேயர் இருக்கிறான். கலிலேயனா என்று சொன்னால் அவனை நிந்திக்கிறான் என்ற அர்த்தமே. அறிவில்லாதவன், முரடன், படிப்பில்லாதவன், பாமரன். இப்ப பாருங்க, கூடி வந்திருக்கிற 1000 யூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயர்களா ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி என்றால் வந்தபோது மனதில் நிந்தனையோடு இவன் கலிலேயனா என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார்கள், இவன் கலிலேயனா. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்று சொல்லுகிறது. அறிவில்லாமல் பாமரனாக தேவையில்லாத கிடக்கிறவர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது தான், ஆமோதிக்கப்படுகிறது தான் இந்த பெண்டெகோஸ்ட் நாட்டின் ஒரு வல்லமை. தேவனுடைய ஒருவேளை நீயும் இதே அனுபவத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, நிந்திக்கப்படுகிறேன், அவதூறாக பேசப்படுகிறேன், அவமானப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பு சொல்லி பாருங்க, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் அவதூறுப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த கூட்டத்தில் உன்னை தனியாக விழித்து தூஷித்தார்களோ, உன்னுடைய குடும்பத்தை நிந்தித்தார்களோ, உன்னுடைய படிப்பை நிந்தித்தார்களோ, உன்னுடைய அழகை நிந்தித்தார்களோ, சேம் பிளேஸ், அந்த இடத்திலே ஆச்சரியப்பட வைக்கிறவர் தான் என்னுடைய கர்த்தர் என்பதை மறந்து போகாது. கலிலேயா என்று சொல்லி நிந்திக்கிற இடத்திலே ஆச்சரியப்பட வைக்கிறது. பெண்டெகோஸ்ட் தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, என்னை மட்டும் நிந்திக்கிறார்கள், உன்னை மட்டும் ஆச்சரியமாக வைக்கிறவர் என் கர்த்தர். ஸ்கூலுக்கு போகிறேன் ஆண்டவரே, காலேஜுக்கு போகிறேன்,
என்னுடைய அழகை பார்த்து என்னை மட்டும் நிந்திக்கிறார்கள். உன்னை மட்டும் ஆச்சரியப்படுத்த வைக்கிறவர் என் கர்த்தர். ஆண்டவரே, நான் வேலை இடத்திலே செல்கிறேன், எனக்கு அவ்வளவு தாளந்து இல்லை ஆண்டவரே, திறமை இல்லை, என்னை மட்டும் செப்பரேட் பண்ணி நிந்திக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளை, உன்னை மட்டும் ஆச்சரியமாக வைக்கிறவர் என் கர்த்தர். நீ செய்ய வேண்டியதோடு தான், ஆண்டவரே இந்த நாளில் என்னையும் உங்களுடைய ஆவியினால நிரப்பும். ஆண்டவரே, இந்த நிந்திக்கப்பட்ட இடத்திலே, ஆண்டவரே என்னை பார்த்தும் பல பரியாச வார்த்தைகள் சொன்ன இடத்திலே என்னை உயர்த்தும் என்று சொன்னார். கர்த்தருடைய கரம், வல்லமையின் கரம், அதிசயத்தின் கரம், அற்புதத்தின் கரம் உன்னை தாங்க வல்லதாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இன்றைக்கு இறுதி வாரங்களோடு முன்பு போய் common and just an ordinary person ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக மாற்ற கர்த்தருக்கு முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது you'll be an extraordinary person. நீ இயற்கைக்கும் இயல்புக்கும் அப்புறமான ஒரு நபராக மாற முடியும். அதற்காக கர்த்தருடைய சன்னிதானத்தில் உனக்கு வர முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய சன்னிதானத்தில் நீ வந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், அவர் நீ பலப்படுத்த வல்லவர், அவர் நீ திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல வந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரமா, கலிலேயன் என்று சொல்லி நீ உடைத்து போனான், ஆனால் நீர் என்னை உருவாக்குகிற ஒரு கர்த்தர். ஆண்டவரே, நான் வேண்டாத ஒரு நபராக மாறினேன், ஆனால் தேவகுமாரா என்னை தொடும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொன்னார். இந்த ஜெப வேளையிலே உன்னை தேடி விடுகிற இயேசுவிடத்தில் வருவோமா?
இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்டு எல்லாரும் நிரப்ப வேண்டும். ஒரு மனதை தாருங்கப்பா, பிரிவினைகள் வேண்டாம். ஒரு மனதை தாருங்க. உங்களுடைய நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் அநேக நாட்களாக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நேரத்தில் ஆசீர்வாதங்களை கொடு, ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும். தள்ளப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். தேசத்திற்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும். கேட்கிறவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடு. உடைய தழும்புகளால் சுகம் வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாம் சந்திக்கும் வரையிலே God bless you all. Amen.